Vanakkam and welcome to home cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கந்தர் அப்பம். இது எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஒரு கப் பச்சரிசி சுத்தமா கழுவி ஒரு பவுல்ல தனியா ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இன்னொரு பவுல்ல 1/4 கப் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டுத்தையும் சேர்த்து சுத்தமா கழுவி தண்ணியை ஊத்தி இதுவும் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் கழிச்சு ஊற வச்ச பச்சரிசியும் ஊற வச்ச உளுத்தம் பருப்பும் சேர்த்து மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணியை ஊற்றி மாவு நல்லா மையா அரைக்கணும். மாவு ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, அதனால நிறைய தண்ணி ஒரே நேரத்தில் ஊற்றி அரைச்சிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்ல திக்காவும் இருக்கு, நல்ல மையாவும் இருக்கு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஒரு பவுல்ல. அடுத்தது இந்த மாவுல 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய், 1/4 கப்பு வெல்லம், இது எல்லாத்தையும் சேர்த்து மாவுல நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா மாவு நல்லா சூப்பரா இருக்கு. ஒரு பேன்லயோ இல்லைன்னா ஒரு கடாயிலையோ நிறைய எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு சின்ன கரண்டியில மாவு எடுத்து அதுல எண்ணெயில ஊற்றணும். ஒரு பக்கம் ப்ரௌன் ஆன பிறகு திருப்பி விடணும். 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஃப்ளேம் மீடியம்ல வச்சு செய்யுங்க, அப்பதான் நல்லா ஃபுல்லா குக் ஆகும். கந்தரப்பம் நல்லா சூடா இருக்கு. இது அப்படியே சூடா சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. கந்தரப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது ஒரு செட்டிநாட் ஸ்பெஷல், ஒரு ஸ்வீட் ஸ்நாக். நீங்கள் இது செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நல்லா வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. இதை நீங்கள் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on Amazon and 21 Frames.